ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் கிட்ஸ் ஹப். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஜாலியான விஷயம் கத்துக்க போறோம். வாங்க, நாம எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் பேர்ட் வாட்சிங் ட்ரிப் போலாம். நாம பார்க்க போற பறவைகளோட பெயர்களை ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு கத்துக்க போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா? போலாமா? அட, அங்க பாருங்க, மரத்துல பச்சை கலர்ல அழகா ஒரு பறவை உட்கார்ந்திருக்கு. இது என்ன பறவை சொல்லுங்க? ஆமா, இது ஒரு கிளி. ஹிந்தில நாம இத தோட்டான்னு சொல்லுவோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தோத்தா. வாவ், அடடா, இங்க பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லா ஒரு பறவை தோகை விரிச்சு ஆடுதே. இது என்ன? நம்ம தேசிய பறவையான மயில். இத ஹிந்தில மூர்னு சொல்லுவோம். நீங்க சொல்லி பாருங்க, மூர். அட, இந்த கருப்பு நிற பறவை என்ன? கான்னு கத்திக்கிட்டே நம்மள கூப்பிடுதே. இதுதான் காகம். ஹிந்தில இத கவ்வான்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கவ்வா. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் அடிக்கடி பாப்போமே. ஆமா, இது ஒரு புறா. இத ஹிந்தில கபூத்தர்னு சொல்லுவோம். நீங்களும் என் கூடவே சொல்லுங்க, கபூத்தர். அச்சச்சோ, இந்த குட்டி பறவைய பாருங்க, எவ்ளோ சின்னதா கியூட்டா இருக்கு. இது சிட்டுக்குருவி. ஹிந்தில இத கௌரையான்னு சொல்லுவோம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கௌரையா. அங்க பாருங்க, குளத்துல அழகா நீந்திட்டு இருக்க இந்த பறவை என்ன? இது வாத்து. இத நாம ஹிந்தில பத்தக்குன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒன்னா சொல்லாமா? பத்தக். ஹூ, இந்த ராத்திரி நேரத்து பறவை யாரு? பெரிய கண்களோட நம்மளே பாக்குதே. இது ஆந்தை. ஹிந்தில இத உள்ளுன்னு சொல்லுவோம். வெரி குட். மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க, உள்ளு. வாவ், வானத்துல எவ்வளவு உயரமா கம்பீரமா பறக்குது பாருங்க. இந்த பறவை பேரு கழுகு. இத ஹிந்தில கருடுன்னு சொல்லுவோம். அழகா சொன்னீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, கருட். கொக்கரக்கோன்னு சத்தம் கேக்குதே, இது கோழி. ஹிந்தில இத முர்கின்னு சொல்லுவோம். நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், முர்கி. நம்மளோட கடைசி பறவை தண்ணியில எவ்ளோ அழகா அன்னநட போட்டு போகுது பாருங்க. இது ஒரு அழகான அன்னம். இத ஹிந்தில ஹன்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியா ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஹன்ஸ். சூப்பர். இப்போ ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். சொல்லுங்க, பீகாக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? கரெக்ட், மோர். அடுத்து, ஹென்னுக்கு ஹிந்தில என்ன பேரு? கண்டுபிடிங்க. ஆமா, முர்கி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட பறவை நண்பர்களை ஒரு தடவை வேகமா பார்க்கலாமா? தோத்தா, அதாவது கிளி. மோர், அதாவது மயில். கௌவா, அதாவது காகம். கபூத்தர், புறா. கௌரையா, சிட்டுக்குருவி. பதக், வாத்து. உள்ளு, ஆந்தை. கருட், கழுகு. முர்கி, கோழி. அப்புறம் ஹன்ஸ், அதாவது அன்னம். சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்க ஷைன் கிட்ஸ் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. குட் ஜாப். நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.